வணக்கம் நேர்களே. இன்ட்ரிம் பட்ஜெட் டே நமது சந்தைகள் ஒரு ஹை வாலடைல் மூவுடன் இருந்தது என்று சொல்லலாம். க்ளோசிங்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36 புள்ளிகள் குறைந்து 21,689.65 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 963, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1283. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஸ்லைட்லி பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் மிட் கேப் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ஒரு மாடரேட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 0.56%க்கு கீழே முடிவடைந்திருக்கிறது. ஸ்மால் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு ஏறி இருக்கு 0.63%. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 10% விழுந்திருக்கு. ஸோ அதனால இது ரிஃப்ளெக்டிங் த டிக்ளைனிங் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது PSU பேங்க், நிஃப்டி ஆட்டோ, எனர்ஜி, தென் நிஃப்டி பேங்க் இவையெல்லாம் டாப் கெய்னர்ஸ். தென் டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா மீடியா, மெட்டல், ரியாலிட்டி அண்ட் ஃபார்மா டாப் லூசர்ஸ். அதுபோல் ஜிஎஸ்டி வெளிவந்திருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் வசூலாயிருக்கு ஜனவரி மாதம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா மாருதி சுசுகி, சிப்லா, பவர் கிரிட், ஏஷியர் மோட்டார், SBI லைஃப், HDFC லைஃப் இன்சூரன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், NTPC, பாரத் பெட்ரோலியம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க லைக் அல்ட்ராடெக், LNT ரெண்டாவது நாளாக விழுந்துட்டு இருக்கு. கிராசிம், சிமெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் விழுந்துட்டு இருக்கு. மறுபுறம் ஸ்ரீ சிமெண்ட் நல்ல ரிசல்ட்டுக்கு ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இந்தியாவுடைய PMI டேட்டா வந்துள்ளது. ஸோ 56.5 வைசஸ் 54.9. ஸோ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை ஒரு பெட்டர் மொமெண்டம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வச்சு பார்க்கும் பொழுது மார்க்கெட் ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட்டை ஒரு பிராடர் மார்க்கெட்டில் காண்பித்துள்ளது என்று சொல்லலாம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இண்டூசின் பேங்க், PB, ஃபின்டெக். மேலும் பேடிஎம்முக்கு நேற்று தினம் RBI என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அவங்களுடைய அஃபிஷியல் பேங்கிங் டிரான்சாக்ஷனை ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கணும், பிளாக் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரலைன்னா நீங்கள் RBI பதிவில் வரமாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவங்களுடைய RBI பதிவில் வருவாங்க. RBI பதிவில் வரும்போது என்ன வேணும், உங்களோட KYC இருக்கணும், உங்களுடைய வெரிஃபிகேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்கணும். எவ்ரி மந்த் அவங்க RBIக்கு அவங்களுடைய ரிப்போர்ட் கொடுக்கணும். இது எதுவுமே இல்லாததுனால ப்ளஸ் ரெண்டாவது அவங்களுடைய சார்ஜஸ் ஆர் வெரி ஹை கம்பேர் வித் த அதர் பேங்க்ஸு. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு அவங்கள இந்த டிரான்சாக்ஷன் அவங்க அதை அது மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால் நண்பர்களே, யார் யாரெல்லாம் பேடிஎம் பேங்காக யூஸ் பண்ணுறீங்களோ உடனடியாக நீங்கள் இப்போ அதில் பணம் வச்சுருந்தீங்கன்னா அது 1 or 2 months உபயோகப்படுத்தலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பணம் போட்டு பண்ணுறது அடுத்த மாதத்துலேருந்து பண்ண முடியாது. எனி டைம் என்ன வேணாலும் வரலாம். வந்ததுன்னா அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும் பொழுது ஒரு பிக் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு. நல்ல வால்யூம்னோட ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்னே சொல்லலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 41 லட்சம் ட்ரேட் ஆகிருக்கிறது. ஸோ நாளைய தினம் நமக்கு அதனுடைய இம்பாக்ட் என்னங்கிறது தெரியும். அதுமாதிரி சென்டிமெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 200-day மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை பார்க்கும் பொழுது இது பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 35 to 40%க்கு மேலே எல்லாமே 200-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ 50 பங்குகளில் 35 பங்குகளுக்கு மேலே 200-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. ஒன்லி 14% தான் அதுக்கு கீழே இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ மெயினாக இது எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட்டை பார்க்கும் பொழுது 21,500 ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடும். அதில் விழுந்தா 21,000 அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட், அதான் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், அது வரலையும் செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ வாலட்டைல் 21,500 to 22,100 இந்த லெவலில் தான் ஆசிலேஷன் இருந்துட்டு இருக்கும் பேஸ்ட் ஆன் த நியூஸ் பேஸ்ட் ஈவெண்ட். ஸோ நாளை தினமும் மார்க்கெட்டில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.